எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நேற்றுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் இருக்க ரெசிபீஸ் தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/4 கப்பில் பாதி அளவு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. 5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அப்புறம் வெறும் கடாயில் ஒரு சின்ன கோடி சைஸ் அளவு புளியை லேசாக சூடு வர வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 கப் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இளங்கருவேப்பிலையாக இருந்தால் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், தொக்கு ரெடி. இப்போ நல்லா சாதத்தை நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எவ்வளோ உங்களுக்கு தொக்கு வேணுமோ அந்தளவுக்கு தொக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெயில். அதுக்கப்புறம் வடித்த சாதத்தை நல்லா ஆற விட்டுட்டு இந்த தொக்கோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி. கொஞ்சமாக ஃபைனலாக நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்து சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு குக்கரில் 2 விசிலுக்கு விட்டு எடுத்துங்கங்க. 2வது விசில் வந்தோடனே கீழே இறக்கி வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச் சைஸுக்கு நல்லா ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் இதை ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்துட்டு கூட ஃப்ரை பண்ணலாம். இல்லை டேரெக்டாக கூட தோசை தவாவில் ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி ஒன்றா தள்ளி தள்ளி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான சேப்பங்கிழங்கு ஃப்ரையும் ரெடி. இந்த கருவேப்பிலை தொக்கு சாதமும் சேப்பங்கிழங்கு ஃப்ரையும் நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருவேப்பிலை தொக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் குயிக்காக லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.